ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும், ஸோ மற்றபடி இசையமைப்பாளர் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப முக்கியமான நாளாக என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததோ, ஸோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நாளாக வந்து நான் ரவிக்கு இந்த நாள் அமையணும்னு நான் அந்த ஆண்டோட வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிக் டே. ஸோ ரவி வந்து எப்பயுமே வந்து ஒரு தனி ஆளாக போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியாக தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ ரவி வந்து எல்லா காலகட்டத்திலையுமே வந்து அவரோட சின்ன சின்ன முயற்சியை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓய்வா நான் வந்து சினிமாவில் நான் சும்மா இருக்க மாதிரிங்கிற எந்த மனநிலையுமே அவர் நான் பார்த்ததே இல்லை. எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவர் ரவியை தெரியும். ஸோ எப்போ மீட் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியில் வந்து என்னை ஃபோன் போட்டு எங்களை நேரம் மீட் பண்ணி என்னை வந்து பாராட்டாமல் சொல்லாமல் பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மனநிலை உள்ள ஒரு நண்பன். ஸோ அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கேன். இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படம் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த படமாக சிறந்த வாழ்க்கையை அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பைரியை இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான படமாக மாற்றிய பத்திரிகை, ஊடகம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தரம் சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு நான் வேண்டிக்கிறேன். சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தற்போது பேசுவார்கள். இதுல கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சுப்பிரமணியம் சிவா சார் கூட ஒரு 10 வருஷத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர் மாஸ் ரவி. ஸோ அவரை பத்தியும் படத்தை பத்தியும் சார் இப்போ பேசுவாங்க. அன்பான அனைவருக்கும் வணக்கம். சுகரும் பிரஷரும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த 1 மணிக்கு மேலே இப்படிலாம் ஒரு விழாவை நடத்துறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலை தான். நாங்களே வந்து சினிமா ஷூட்டிங் அப்போ 1 மணிக்கு மேலே வித்துட்டு போய் போச்சுன்னா யாரெல்லாம் சுகர் இருக்குப்பா எப்பா தயவுசெய்து போய் சாப்பிட்டு வந்துருக்கோம் பண்ணுவோம். ஏன்னா மயக்கம் ஆயிடுச்சு விழுந்துட்டான்னு வச்சுக்கேன் ஆஸ்பத்திரினால. அதனால் இந்த மாதிரி நேரங்களை உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாஸ் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி. இந்த காத்து வாக்கில் காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடச்சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 20 வருடமாக சாலிகிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க நான் சந்திச்சுட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்கள் என்னன்னா, நம்ம மாஸ்டர் அடியும் பல இடங்களுக்கு போய் பார்த்தவர் தான். சினிமாவை கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தவங்க நிற்க வச்சுருவாங்க, அவ்வளோதான். சரி, இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த படத்தில் பாடல்களும் அப்படிதான் எழுதியிருக்காரு. அந்த இடத்தை அடையிறது இருக்குல்ல, அது ஒரு வரம். அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து நம்ம எம்ஜிஆர்லேருந்து பார்த்திபன், பாக்கியராஜ், பாண்டியராஜ், அடுத்து சில்வஸ்டர் ஸ்டாலின், உலகத்தையே வந்து 5 படங்கள் நம்மளுடைய புருஷி, இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க. புருஷினா சில்வஸ்டர் ஸ்டாலின் ராக்கிங் இருக்கணும், அவருக்கே அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான். இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமாக பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி ஒரு முடிவு, அழகான முடிவை எடுத்த மாஸ் ரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன். அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் நான் பாராட்டுறேன். அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த டெக்னீஷியன்ஸ், நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த காதல்லையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அவர் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு, அகநானூறுலேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும், அதாவது 3 அறம் பொருள் இன்பம். இன்பம்ன்றது தான் காதல். அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும், காமத்துப்பால். அது காதல் சார்ந்தது தான். அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாது தான். கடவுளுடைய காதல் எத்தனை இருக்கு, சூஃபியினுடைய காதல்,
சூஃபி ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க. அதான் சூஃபியினுடைய பாடல். சூஃபி காதல்கள், அடுத்தது புராண காதல்கள், எல்லாம் காதலை நம்பி தான் இருக்கு. ஆனால் அது கரெக்டான வயசுல வந்தால் உங்களுக்கு நல்லது, கரெக்ட் இல்லாத வயசுல உங்களுக்கு வந்துச்சுன்னா மனநோய், அது பிரச்சனை ஏற்படும். அதான் காதலுடைய ஆபத்து. அதனால நீங்க காதல் பண்ணுங்க, அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும். ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தா அன்பு, அக்கா தங்கச்சி மீது வந்தா பாசம், ஒரு பெண்ணின் மீது வந்தா காதல். அப்ப அந்த பெண்ணின் மீது எந்த வகையில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால காதலை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அந்த காதலுக்கு மிக ஆபத்தானது கண்கள். கண்களை ஒருவன் சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். நம் உறுப்புகளிலேயே ரொம்ப மோசமான உறுப்பு 5 உறுப்புல கண் தான் ஆபத்து, மிக ஆபத்தானது. நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பார் அவரு. நிலாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தூரம், 5 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸ் ஒரு ரசிப்பார். கண்ணு மகா ஆபத்தானது. கண்ணை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு, அதாவது அருள் ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர். உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு. டெக்னிக்கலா உங்க சூப்பரான மாஸ்டர் இன்னை வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நம்ம, அதாவது கடவுளுடைய இது அறிவுக்கு எவ்வளோ சரியா வருதுன்னு தெரியாது, ஆனா உங்களை பக்குவப்படுத்தும். கடவுள் நம்பிட்டீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கை தான் நம்பணும், ஆனா உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம். அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பிச்சார் திருப்புகழில். அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் அது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மாஸ்டர் இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.